அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். அமெரிக்கா பள்ளிவாசல்கள் ஓர் பார்வை. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த பள்ளிவாசல் அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாகாணத்தில் சென்ட்ரல் கலிஃபோர்னியா என்று சொல்லக்கூடிய, அதாவது சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு செல்கின்ற 220 மைல்களுக்கு அப்பால் மடேரா என்னும் ஊரில் அமைந்திருக்கின்ற இஸ்லாமிக் சென்டர் ஃபார் மடேரா அப்படிங்கிற இந்த பள்ளிவாசலில் தான் இன்றைய ஜும்மா தொழுகையை நான் நிறைவேற்றினேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பொதுவாக பள்ளிவாசலுக்கு தொழ வருகின்றவர்கள் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் ஏதாவது பொருள்களை கொண்டு வந்து மற்றவர்களுக்கு கொடுப்பது ஒரு இஸ்லாமிய நற்பண்புகளில் ஒன்றாகும். அந்த வகையில் இந்த பள்ளிவாசலுக்குட்பட்ட ஒரு சகோதரர் தன்னுடைய பண்ணை நிலத்தில் விளைந்த தர்பூசணி பழங்கள், கிட்டத்தட்ட சுமாராக ஒரு லோடு அளவுக்குள்ள பழங்களை கொண்டு வந்து இங்கு பகிர்ந்திருக்கிறார். அதை எல்லோரும் எடுத்து செல்கின்ற காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். வெள்ளிக்கிழமை என்பது எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய நாள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த நாளில் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவாக்கள் நிச்சயமாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். நாம் செய்கின்ற அந்த சிறப்பு பிரார்த்தனைகள் வெள்ளிக்கிழமையில் அந்த சிறப்பான நேரத்தில் அமைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தவனாக அமெரிக்கா கலிஃபோர்னியாவிலிருந்து நான் உங்கள் அமான் யூசுப், யுனிவர்சல் தமிழ் மீடியாவுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை காண. மேலும் இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் இதனுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் இதை பதிவிடுங்க. ஸ்டே டியூன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.